ஒரு யோகியின் சரிதை. அமர்கவி சித்தேஸ்வரர். இரண்டாம் பாகம். பிரபோதரன். சுகுமார். பிரம்ம ஞானிகள். மிக்க நன்றி திரு ராவ் அவர்களே. என்னை பொறுத்தவரையில் நீங்களும் அப்படிப்பட்ட பிரம்ம ஞானிகளின் வரிசையில் ஒருவராக இருப்பீர்கள் என நான் திடமாக கருதுகிறேன். இல்லையென்றால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கத்தை எப்படி அளித்திருக்க முடியும் என தன் கேள்வியை நியாயப்படுத்தினார் திரு கோச். திரு கோச் அவர்களே, நீங்கள் கருதுவது போல் என்னிடம் எந்த ஒரு விசேஷ சக்திகளும் இல்லை. ஞான மார்க்கத்தை தீவிரமான முறையில் தேடி வரும் ஒரு சாதாரண மனிதன் நான் என தன்னடக்கமாக பதில் கூறினார் அமரக்கவி. அமரக்கவியின் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாத திரு கோச் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையுடன், நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து என்னுடைய கேள்விகளுக்கு அற்புதமாக விடை கூறியதற்கு மீண்டும் ஒரு முறை நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது தாராளமாக என்னை வந்து சந்தித்து பேசலாம் என அன்பான விடை கொடுத்து வாசல் வரை வந்து அமரக்கவியை வழி அனுப்பி வைத்தார் திரு கோச். திரு கோச்சின் அழைப்பு. அதன் பின் பல முறை தொடர்ந்த இந்த சந்திப்புகள் ஆன்மீக விஷயங்களை பற்றியதாகவே இருந்தது. திரு கோச் அவர்கள் அமரக்கவியை இறுக கட்டித் தழுவி ஆலிங்கனம் செய்து தன் அன்பை வெளிப்படுத்துவார். ஒரு முறை அவர், அமரக்கவி அவர்களே, நீங்கள் நம்முடைய ஆன்மீக பூமிக்கு கிடைத்த அற்புதமான ஒரு சொத்து. நீங்கள் உலகம் முழுவதும் சென்று ஆன்மீக பிரச்சாரம் செய்து மக்களின் ஞான மார்க்கத்தில் முன்னேற உதவி செய்ய வேண்டும். இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் வசிக்கும் மக்கள் உண்மையான ஞானத்தை தேடிக்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய பிரசங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு சிறிய நிபந்தனை என்று தன் பேச்சின் வேகத்தை சற்று குறைத்து மிக மெல்லிய குரலில் அமரக்கவியின் காதருகே வந்தார் திரு கோச். திரு கோச் தம்மிடம் அடுத்த என்ன கூறப் போகிறார் என்பதை அமரக்கவி ஊகிக்கும் முன்பே, நீங்கள் எங்களுடைய பிரம்ம ஞான சங்கத்தின் சித்தாந்தங்களை மட்டுமே மக்களுக்கு போதிக்க வேண்டும். நான் சங்கத்தின் உலகத் தலைவர் என்ற முறையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து பொருளாதார உதவிகளையும் தாராளமாக நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உலக நாடுகள் அனைத்திற்கும் பயணம் போகலாம். உங்களுக்கு தத்துவ சித்தாந்தங்களை ஆங்கில மொழியில் விளக்கும் அபாரமான புலமை, இவை எல்லாம் எங்களுடைய பிரச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும். எனக்கு தேவையெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே என கூறி பதிலுக்காக காத்திருந்தார் திரு கோச். என்னதான் பிரம்ம ஞான சங்கம் ஆன்மீக விஷயங்களை போதித்து வந்தாலும் அது தொன்று தொட்டு வரும் பாரத தேசத்தின் பழமையான வேதம், உபனிஷத், ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கம், அத்வைத சித்தாந்தம், சித்தர்களின் யோகநிஷ்டை மார்க்கம் ஆகிய இதிலிருந்து பிரம்ம ஞான சங்கத்தின் கருத்துக்கள் என்பது முற்றிலும் வேறுபட்டது. சில விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதையெல்லாம் சொல்லி பிரம்ம ஞான சங்கத்திற்கு புரிய வைப்பதென்றால் அது நடைமுறைக்கு ஒத்துப்போகாத ஒரு விஷயமாகும். ஆண்டாண்டு காலமாக தாங்கள் வகுத்துள்ள கொள்கையின் தீவிர பற்று கொண்டவர்களை சற்றென்று வேத, உபனிஷத், ஸ்ரீ வித்யா உபாசனை மற்றும் அத்வைத சித்தாந்த கருத்துகளுக்கும் பரபக்தி முறைக்கும் மாறிக்கொள்ளுங்கள் என்று சங்கத்தினர்களை மாற்றிவிடவும் முடியாது. எனவே பிரம்மஞான சங்கம் தமக்கு ஒத்துப்போகாத விஷயம் என கருதினார் அமரக்கவி. இருந்தும் அதனை எல்லாம் வெளிப்படையாக தெரிவித்து திரு கோச் அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை அமரக்கவி. அமரக்கவியின் பதில். சற்று ஆழ்ந்த சிந்தனையுடன் இருந்த அமரக்கவி திரு கோச் அவர்களுக்கு எதிர்மறையான எந்த பதிலையும் அளித்து அவருடைய மென்மையான மனதை புண்படுத்த விரும்பாமல், நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு மிக்க நன்றி திரு கோச் அவர்களே. தெய்வீக ஞானம் என்பது ஒரு மாபெரும் சாகரம். நான் என்னுடைய யோக சாதனையை தற்போதுதான் ஒரு மாணவன் என்ற முறையில் பயிற்சிகளை தொடங்கியுள்ளேன். நான் கடந்து வந்த பாதை மிகச் சிறியது. சில வருடங்களுக்கு போகட்டும், அதன் பிறகு என்னுடைய பதிலை உங்களுக்கு தருகிறேன் என மிக அமைதியாகவே பதில் கூறினார் அமரக்கவி. அமரக்கவியின் சாமர்த்தியமான இந்த பதிலை கேட்ட திரு கோச், நீங்கள் உங்களுடைய கருத்தை எனக்கு மிகவும் பக்குவமாக புரிய வைத்து விட்டீர்கள். உங்களுடைய இந்த தனித்திறமை என்னை வெகுவாக கவர்கிறது என பாராட்டி பேசினார். இதுவே அமரக்கவியை தவிர வேறு யாதாக
இருந்தால் உடனடியாக திரு கோட்ஸ் அவர்களின் ஆதரவினை ஏற்று அதன் மூலம் உலக நாடுகளுக்கு சென்று பெரும் பணம் ஈட்டி தானும் தன் குடும்பம் மட்டும் ஒரு பணக்காரராக சுகமாக வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு அதை செய்யாதே, இதை செய்யாதே, அப்படி செய், இப்படி செய் என போலியான போதனைகளை அள்ளித்தரும் ஒருவராகத்தான் இருந்திருப்பார் என்பது கண்கூடு. இந்த சந்திப்புக்கு பின் அமரக்கவி திரு கோட்ஸ் அவர்களை சந்திக்க முடியவில்லை. காரணம், அவர் தன்னுடைய உலக நாடு பிரச்சார கூட்டத்திற்காக நீண்ட காலமாக வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருந்தார். அமரக்கவி நிஜானந்த போதம் நூலினை 1979ஆம் ஆண்டு வெளியிட்ட போது அதன் பல பிரதிகளை பிரம்ம ஞான சங்கத்தின் புத்தக கடைகளில் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடுகளை காரியதரிசியின் மூலமாக செய்து அமரக்கவிக்கு உதவியே புரிந்தார் திரு கோட்ஸ். 1979ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அகில உலக பிரம்ம ஞான சங்கத்தின் தலைமையகமான சென்னை அடையாறில் ஆண்டு விழா தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்ற வந்த திரு ஜான் பி.எஸ். கோட்ஸ் தம்முடைய 73ஆம் வயதில் மாரடைப்பால் காலமானார் என்பது ஒரு வருத்தத்தக்க துயரமான செய்தியாகும். நன்றி, வணக்கம்.